அரசியல் நெருக்கடிகள் அல்ல, அல்லது பொருளாதார மந்த நிலையும் அல்ல, அல்லது சூழல் சுற்றாடல் பிரச்சனையும் அல்ல, அல்லது சுகாதார பிரச்சனைகளும் அல்ல. நாம் வளமையாக வலியுறுத்துவது போல இன்றைய உலகின் இருப்பையை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனை மோரல் கிரைசிஸ், பண்பாட்டு வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி. மனிதர்கள் பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி கண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த உலகின் பிரதானமான பிரச்சனை. இந்த உலகின் அரசியல் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும் பண்பாட்டு பிரச்சனை தான். சுகாதார பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும் பண்பாட்டு பிரச்சனை தான். பொருளாதார மந்த நிலைக்கு பின்னால் இருப்பதும் இந்த பண்பாட்டு வீழ்ச்சி தான். சூழல் சுற்றாடல் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும் இந்த பண்பாட்டு வீழ்ச்சி தான். எனவே பண்பாட்டு ரீதியாக மனிதர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். மோரலி சவுண்டான ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு வழி சமைக்கிற ஒரு கொள்கை இருக்கும் என்று சொன்னால், மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால், நானும் நீங்களும் ஏற்று நம்பி கடைபிடிக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம் தான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் நமக்குள்ளே எத்தனையோ நட்பண்புகளை வளர்க்க விரும்புகிறது, எத்தனையோ குணப்பண்புகளை வளர்க்க விரும்புகிறது. அந்த வகையிலே மிக முக்கியமாக மூமின்களிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பண்பை பற்றி இன்று சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே என்னையும் உங்களையும் விളിച്ചു சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்வீர்களாக, உண்மை பேசுவர்களோடு உண்மையாக நடந்து கொள்பவர்களோடு நீங்கள் இருப்பீர்களாக. அல்லாஹ்வுடைய 2 கட்டளைகள். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்வீர்களாக, உண்மை பேசக்கூடிய மக்களோடு வாய்மையோடு நடந்து கொள்கிற மக்களோடு நீங்கள் இருப்பீர்களாக. சத்தியத்தை நேசிக்கின்ற பண்பு, உண்மையை நேசிக்கின்ற பண்பு, வாய்மையாக தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பண்பு இஸ்லாத்துடைய தாய் பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் உண்மையின் அடிப்படையில் படைத்திருக்கிறான், சத்தியத்தின் அடிப்படையில் படைத்திருக்கிறான். வமா خلقنا السماوات والارض وما بينهما الا بالحق. அல்லாஹ் சொல்கிறான், வானங்களையும் பூமியையும், இந்த வானங்கள் பூமிக்கு இடைப்பட்ட அனைத்தையும் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்திருக்கிறோம், உண்மையின் அடிப்படையில் படைத்திருக்கிறோம். எனவே எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும். இந்த வானத்தை பூமியை பார்க்கிற மனிதர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்க்கிற மனிதர்கள் எந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ரப்பனா மா خلقت هذا باطلا. எங்கள் இறைவா, நீ இந்த உலகில் இருக்கிற எதனையும் வீணாக படைக்கவில்லை, பிழையாக படைக்கவில்லை, உண்மைக்கு புறம்பாக படைக்கவில்லை, அர்த்தம் இல்லாமல் படைக்கவில்லை என்று சொல்வார்கள். உலகத்திலே பாத்திலுக்கு இடமில்லை. அல்லாஹ்வுடைய இந்த பிரபஞ்சத்திலே பாத்திலுக்கு இடமில்லை, ஹக்குக்கு மாத்திரம்தான் இடம் இருக்கிறது. முழு பிரபஞ்சமே சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற போது மனிதன் மாத்திரம் அசத்தியத்தின் அடிப்படையில் பொய்யின் அடிப்படையில் செயற்பட்டால் அங்கே குழப்பம் வரும், பிரச்சனை தோன்றும். இந்த உலகத்திலே நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை ஏன் பார்க்கிறோம்? பொருளாதார நெருக்கடி என்று சொல்கிறோம், நோய்கள் என்று சொல்கிறோம், சூழல் சுற்றாடல் பிரச்சனை என்று சொல்கிறோம். என்ன காரணம்? பிரபஞ்சம் சத்தியத்தின் அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது, மனிதர்களோ தமது வாழ்க்கையை அசத்தியத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களுடைய கரங்கள் செய்த பாவங்கள் காரணமாகவும் மனிதர்களுடைய அத்துமீறல்கள் காரணமாகவும் கடலிலும் கரையிலும் ஃபஸாத், ஒழுங்கீனம், பிரச்சனை, குழப்பம் ஏற்படுகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம் மனிதர்களுடைய பிழையான போக்கு, பிழையான நடத்தை, பொய்யான வாழ்க்கை ஒழுங்கு. எனவே பொய், உண்மைக்கு புறம்பான வாழ்வு இருக்கும் இடத்திலே அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸிதுகு துமஅனீனா. உண்மை இருக்கிறதே அது மன அமைதியை தரும். மனதுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்துக்கு அமைதியை தரும், சமூகத்துக்கு அமைதியை தரும், ஒரு உலகத்துக்கும் அமைதியை தரும். உண்மை எப்போதும் நிறைவையும் அமைதியையும் தரும். பொய் இருக்கிறதே அது குழப்பத்தை ஏற்படுத்தும், சந்தேகத்தை ஏற்படுத்தும், அமைதியின்மையை தோற்றுவிக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பொய்யை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்புக்குரிய மற்றும் ஒரு குணம் இருக்கவில்லை. பொய்யை வெறுத்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு குணத்தை வெறுக்கவில்லை. ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் என்பது நபி அவர்களுக்கு தெரிய வந்து விட்டால் நபி அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கல்விலிருந்து அவர் வெளியேறி விடுவார்.
அவர் முறையாக தௌபா செய்து விட்டார் என்பதை அறிந்தால் மாத்திரமே நபி அவர்கள் மீண்டும் அவரை கண்ணெடுத்து பார்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினிடம் எல்லா கெட்ட பண்புகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை, ஆனால் இல்லல் ஹியானா வல் கதிப், பொய்யையும் மோசடியையும் தவிர. ஒரு மூமினிடம் அவ்வப்போது மனித பலவீனம் காரணமாக சில குற்றங்கள், குறைகள், கெட்ட பண்புகள் வந்துவிட்டு போகும். ஆனால் பொய்யும் மோசடியும் ஒரு மூமினை அணுக மாட்டாது, அணுக முடியாது. அது ஈமானுக்கு நேர் எதிரான பண்பு என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கப்பட்டது, கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மூமின் கோழையாக இருப்பானா? நபி அவர்கள் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். ஒரு மூமின் கஞ்சனாக, லோபியாக இருப்பானா என்று கேட்ட போதும், ஒரு மூமின் சில போது கஞ்சனாக, லோபியாக நடந்து கொள்ள இடம் இருக்கிறது சொன்னார்கள். ஒரு மூமின் பொய் சொல்பவனாக, உண்மைக்கு புறம்பாக நடப்பவனாக இருப்பானா என்று கேட்ட போது மாத்திரம் நபி அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு மூமின் எந்த ஒரு நிலையிலும் பொய் சொல்லக்கூடியவனாக, உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்களுடைய சிறப்பு பண்பு என்ன தெரியுமா? அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அஜூல், சஹாபாக்கள் அனைவரும் விதிவிலக்கில்லாமல் உண்மை பேசுபவர்கள். ஒரு ஹதீஸை ஒரு சஹாபி சொல்லிவிட்டார் என்றால் அந்த சஹாபியுடைய தரத்தை பற்றி, தராதரத்தை பற்றி, நம்பகத்தன்மையை பற்றி தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்